வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உப்பளம் பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழா, கவர்னர், அமைச்சர்கள் பங்கேற்பு. கதிர்காமம் அருகே கழிவுநீர் வாய்க்காலில் திடீரென தொழிற்சாலையின் ரசாயன கழிவுகள் வெளியேற்றம். மூச்சு திணறல், வாந்தி, மயக்கத்துடன் பொதுமக்கள் அவதி. புதுவையில் வருகின்ற மே மாதம் பாண்டிச்சேரி ரூரல் பிரீமியர் லீக் சீசன் 2025 கிரிக்கெட் போட்டி துவக்கம். பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தை திறந்து வைத்தார். புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியின் 179வது ஆண்டு விழா மற்றும் புதிய கட்டிட திறப்பு விழா உப்பளம் பெத்தி செமினார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து படிப்பு மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், கடலூர், புதுச்சேரி மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்களது பெற்றோர்கள் திரளானோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் திடீரென தொழிற்சாலையின் ரசாயன கழிவுகள் வெளியேறி அப்பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி மேட்டுப்பாளையம் பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட ரசாயன தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகளால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட வடக்கு பார்வதிபுரம், தெற்கு பார்வதிபுரம், அண்ணா நகர், அணைக்கரை வீதி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் வழியாக இன்று திடீரென்ற தொழிற்சாலையின் ரசாயன கழிவுகள் வெளியேறியது. இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு திடீரென மூச்சு திணறல் மற்றும் வாந்தி, மயக்கத்தால் அவதியுற்றனர். இதனால் அச்சமடைந்த அந்த பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேறினர். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த அந்த தொகுதியின் திமுக பிரமுகர் வடிவேல் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து விசாரித்தார். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கூறும்போது, இன்று காலை முதல் திடீரென ரசாயனம் கலந்த கழிவு நீரால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும், சாலையில் நடந்து செல்லும் பொழுது கை கால்களில் காயங்கள் ஏற்படுவதாகவும், வீட்டில் உள்ள வெள்ளி மற்றும் பித்தளை பொருட்கள் கருமை நிறத்தில் மாறிவிடுவதாகவும் தெரிவித்தவர்கள் இந்த ரசாயன கழிவுகள் குறித்து பல மாதங்களாக அரசுக்கு கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். இது குறித்து திமுக பிரமுகர் வடிவேலு கூறும்பொழுது, கடந்த 1 மாத காலமாக தொழிற்சாலையில் இருந்து கழிவுகள் குடியிருப்பு பகுதிகள் வழியாக வெளியேற்றப்படுவதால் அந்த பகுதி மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சுகாதார பணிகளை மேற்கொள்ள வேண்டும், ரசாயன கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி கிராமப்புற இளைஞர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பாண்டிச்சேரி ரூரல் பிரீமியர் லீக் சீசன் 2025 கிரிக்கெட் போட்டி வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பாண்டிச்சேரி ரூரல் பிரீமியர் லீக் 2025 சீசன் 1 கிரிக்கெட் போட்டி வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இப்போட்டிகளுக்கு டைட்டில் ஸ்பான்சராக திரைப்பட நடிகர் சந்தானம் நடிப்பில் வெளியாக உள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்பட குழுவினர் இணைந்து நடத்த உள்ளனர். இப்போட்டியில் 250 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் 160 விளையாட்டு வீரர்களை ஏலம் எடுக்கும் நிகழ்வு தனியார் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த 8 அணிகள் பங்கேற்றன. சூர்யா குரூப் ஸ்பாண்டன்ஸ், லியோ வாரியர்ஸ், சாய் டென்டி பாகூர், நேயம், புதுச்சேரி ட்ரோஃபி மால், பாண்டி சூப்பர் கிங்ஸ், பிபி ஜியோ லெஜெண்ட்ஸ், பாண்டிச்சேரி யூத் சாம்பியன்கள், எல்எஃப்பி சோல்டர்ஸ், ட்ரோஃபி கிங்ஸ் உள்ளிட்ட அணிகள் பங்கேற்று வீரர்களை தேர்வு செய்தனர். இதில் அதிகபட்ச ஏலமாக நித்யானந்தா 2,75,000 பாயிண்ட்ஸ், பிரதாப்ராஜ் 1,80,000, சாந்தமூர்த்தி 1,50,000 பாயிண்ட்ஸில் ஏலம் எடுக்கப்பட்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி, சமூக சேவகர் மோகித் கிங்ஸ் ரவிக்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்களிடம் மிகப்பெரிய அளவில் திறமைகள் இல்லை என புறக்கணிக்கப்படுகிறார்கள். இதனை வெளிக்கொண்டு வரும் விதமாக பாண்டிச்சேரி ரூரல் பிரீமியர் லீக் போட்டியானது நடத்தப்பட்டு வருகிறது. வெளி மாநிலத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை தவிர்த்துவிட்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நல்ல வீரர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இந்த போட்டியின் நோக்கம். புறக்கணிக்கப்படும் வீரர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வந்த மாநில அளவில் விளையாட செய்வதற்கு இந்த போட்டி நோக்கமாக உள்ளது என வீரர்கள் தெரிவித்தனர். சோசியத்தி புரோகிரஸ்தி உயர்நிலைப் பள்ளியின் 103வது ஆண்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் பங்கேற்று பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
புதுச்சேரி வைசியால் வீதியில் உள்ள சொசைட்டி புரோகிரஸ் உயர்நிலைப் பள்ளியில் 103வது ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள் என கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் தேவானந்தம் தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் திருமலைவாசன் பள்ளியின் 2024-25ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசித்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு முதன்மை உரையாற்றி கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு, திருக்குறள் மற்றும் கலை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் கேடயங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இவ்விழாவில் கல்வித்துறை துணை இயக்குநர் சிவராம ரெட்டி, செவாலிய விருது பெற்ற பிரெஞ்சு பேராசிரியர் சுப்ராய நாயகர் ஆகியோருக்கு விழாவில் பாராட்டு செய்யப்பட்டது. முன்னதாக மாணவிகளுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர் லதா, லாவண்யா, ஜெயலட்சுமி மற்றும் நிவேதா ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் செவாலிய சச்சிதானந்தம், பேராசிரியர் ராஜன், பள்ளியின் ஆய்வாளர் ராஜேந்திரன் மற்றும் சங்க பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பள்ளியின் ஆசிரியை சரஸ்வதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நிகழ்வின் நிறைவாக ஆசிரியர் ராஜேஸ்வரி நன்றி உரை வழங்கினார். இதில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் 1000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு திமுக பிரமுகர் வடிவேல் அன்னதானம் வழங்கினார். திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் தொகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தொகுதியாக நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தொகுதி பொறுப்பாளர் வடிவேலு தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கதிர்காமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேலு தனது ஏற்பாட்டின் பேரில் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் தொகுதியைச் சார்ந்த திமுக நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 2ஆம் தேதி பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. புதுச்சேரி உழவர்கரை மாவட்டம் லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாளை நடைபெற இருக்கின்ற மத்திய அரசின் மாபெரும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் லாஸ்பேட்டை சட்டமன்ற பாரதிய ஜனதா கட்சி தொகுதியின் புதிய அலுவலக திறப்பு விழா அழைப்பிதழை இன்று மாநில தலைமை அலுவலகத்திற்கு சென்று மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் தொகுதியின் தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் முன்னிலை வகிக்க தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் செல்வாஸ் அசோகன், மாநில பொருளாதார பிரிவு நமச்சிவாயம், மாநில அமைப்பு சாரா பிரிவின் தலைவர் சந்துரு மற்றும் ஆட்சி ஆறுமுகம், மனோகர், பாலன், தயாளன், புருஷோத்தமன் உடன் இருக்க அனைத்து நிர்வாகிகளுக்கும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கு 4 கால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். இந்த விழாவில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் நலத்திட்ட உதவிகளாக புடவை வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திமுக கழக தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பத்தில் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வியாபாரிகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல் மற்றும் கோபால் ஆகியோர் இனிப்புகள் வழங்கினர். தொகுதி செயலாளர் சீதாராமன் ஒருங்கிணைக்க மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன், தொகுதி துணை அமைப்பாளர் ராஜேந்திரன், மாநில பிரதிநிதி தினகரராசு, தொகுதி பொருளாளர் மெய்யழகன், சுற்றுச்சூழல் அணி தலைவர் பன்னீர்செல்வம், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் முகுந்தன், வினோத்குமார், தியாகராஜன், சுப்புராயன், செல்வம், கர்ணா, ஜபருல்லா, லியாக்கத் அலி, மொழிப்போர் தியாகி உதயசங்கர், கழக முன்னோடிகள் பெருமாள், லோகநாதன், குமார், ஜீவானந்தம், ராஜேந்திரன், ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலமாக மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கு சபாநாயகர் எம்பலம் செல்வம் முன்னிலையில் சிவப்பு நிற உணவு பங்கீடு அட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பாக மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும்
90 குடும்பங்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் சீரிய முயற்சியால் அவர்களின் குடும்ப உணவு பங்கீடு அட்டை சிவப்பு நிற அட்டையாக மாற்றப்பட்டது. அவ்வாறு சிறப்பு நிற உணவு பங்கீடு அட்டையாக மாற்றம் செய்யப்பட்ட அட்டைகளை சட்டப்பேரவை தலைவர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட பாஜக தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் மணிகண்டன், தானாம்பாளையம் ஞானசேகர், தொகுதி பொதுச் செயலாளர் NSK செழியன், கலைவாணன், ஓனாங்குப்பம் சுமதி, சடாநகர் செல்வி, புறநாங்குப்பம் மணி, TN பாளையம் வீரசெல்வம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மத்திய சிறையில் நடத்தப்பட்ட யோகா பயிற்சியில் பங்கேற்ற சிறைவாசிகளுக்கு காவல் தலைவர் ரவுதீப் சாகர் தலைமையில் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். இவர்களின் மறுவாழ்விற்காக சிறை தோட்டம், பேக்கரி, நூலகம், சிறை வானொலி போன்ற பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சிறைவாசிகளுக்கு யோகா நிகழ்ச்சி பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பின் சார்பாக யோகா நிகழ்ச்சி உலகெங்கும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுவை மத்திய சிறையில் உள்ள சிறைவாசிகள் மற்றும் சிறை ஊழியர்கள் கலந்து கொண்டு மெகா யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி புதுவை மத்திய சிறை வளாகத்தில் சிறைத்துறை தலைவர் IG ரவுதீப் சாகர் தலைமையேற்று சான்றிதழ்களை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் செய்திருந்தனர். இவ்விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யோகா சங்கத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் நோவா யோகா கன்சல்டன்சி சர்வீஸ் சார்பில் கம்ப்யூட்டர் பயிற்சி சான்றிதழும் பயிற்சி முடித்தவர்களுக்கு வழங்கப்பட்டது. சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி இயக்குநர் சீனிவாசன், அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் வேர்ல்ட் ரெக்கார்ட் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜ்குமார், இணை செயலர் திலீபன் ஆகியோர், யோகா மாஸ்டர் நீலகண்டன் ஆகியோரும் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 22ஆம் ஆண்டு மயான கொள்ளை வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 22ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்கான விழா கடந்த 25ஆம் தேதி கணபதி பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு காப்பு கட்டுதல், சாகை வார்த்தல், சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, சிவராத்திரி பூஜை ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலில் இருந்து புறப்பட்ட அம்மனுக்கு மயானத்தில் கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் உணவு மற்றும் தானியங்களை சூறையிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கும்ப படைகளும் போடப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மங்கை, வரம், சேகர் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். தொடர்ந்து வான வேடிக்கையுடன் அம்மன் மாட வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். ரூட்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கவிராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த மாதம் 21ஆம் தேதி ரூட்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கவிராஜ் தனது பிறந்த நாள் விழாவை கொண்டாடினார். அவரது பிறந்த நாளில் 500 பேருக்கு மரக்கன்றுகள் அளித்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கிராம பெரியோர்கள் மற்றும் பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னும் நாடக விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஸ்ரீ தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழா 2025 முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. இதில் புதுவை RS மனோகர் நாடக மன்றம் வழங்கிய ஒண்ணுமே புரியல உலகத்துல என்ற நாடகம் நடைபெற்றது. இந்த நாடகத்தை கதை வசனம் எழுதி இயக்கியவர் VK சுவாமிதாசன். இந்த நாடக நிகழ்ச்சியில் நன்மாமணி குப்புசாமி, கலைப்பித்தன் என்பம் மோகன் மற்றும் கலைமாமணி நாகசுப்பிரமணியம், ஸ்டெல்லாமரி, திமாஸ் ராஜா, வெற்றி ஜிதேஷ், வரிஸ் என்ற வரலட்சுமி ஆகியோர் பங்கு பெற்ற நாடக விழா சிறப்பாக நடைபெற்றது. உதவி இயக்கம் ராஜா சந்துரு, மேடை நிர்வாகம் ராஜாம்பாள், உதவி வெங்கடேசன், ராஜ், ஒப்பனை கருணாமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர். இந்நாடகம் பொதுமக்களின் அமோக வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் அறிவுறுத்தலின்படி முதலியார்பேட்டை டோபிகானாவில் இணைப்பு பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை மரப்பாலம் ராஜபுத்திர மறைவிட நல சங்கம் இணைக்கப்பட்டு புதிய பெயர் பலகை மத்திய கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் கண்ணையனால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய கூட்டமைப்பின் தலைவர் கலியபெருமாள், துணைத் தலைவர் பிரபுராமன், செயலாளர் PR சிவகுமார், பொருளாளர் சரவணன், துணை செயலாளர் சரவணன், செயற்குழு உறுப்பினர்கள் வடிவேல், தனகோடி மற்றும் ராஜபுத்திர குல மறைவிட நல சங்கத்தின் கௌரவ தலைவர் வாசு, தலைவர் பிரபுராமன், துணைத் தலைவர் சிங்காரவேல், செயலாளர் செந்தல், பொருளாளர் ராஜாங்கம், துணை செயலாளர் சிவகுமார் மற்றும் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழாவின் 3ஆம் நாள் உற்சவம் மற்றும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது.
அரியாங்குப்பம் கொம்யூன் புறநாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் நேற்று 3ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் அதிமுக மாநில விவசாய அணி தலைவர் பார்த்தசாரதி, அவைத் தலைவர் மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் சிவராமராஜா, கார்த்திக், மணி, தயாளன், பலராமன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், ஆலய தனி அதிகாரி பாஸ்கர் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,935 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 102 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உப்பளம் பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழா, கவர்னர், அமைச்சர்கள் பங்கேற்போம். கதிர்காமம் அருகே கழிவுநீர் வாய்க்காலில் திடீரென தொழிற்சாலையின் ரசாயன கழிவுகள் வெளியேற்றம். மூச்சு திணறல், வாந்தி, மயக்கத்துடன் பொதுமக்கள் அவதி. புதுவையில் வருகின்ற மே மாதம் பாண்டிச்சேரி ரூரல் பிரீமியர் லீக் சீசன் 2025 கிரிக்கெட் போட்டி துவக்கம். யோகா பயிற்சியில் பங்கேற்ற சிறைவாசிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார் காவல் தலைவர் ரவுஃபிக் சாகர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.